6 மாசத்துல நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக்கக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் பார்க்க போறோம். இந்த ஹேர் டை ஆயில்ல நம்ம 3 பொருட்களை சேர்த்திருக்கோங்க. இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்த்திருக்கிற 3 பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தான். நம்மளுடைய முடிக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாது, எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்த்திருக்கிற 3 பொருட்களுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையாக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேர் டை ஆயில்ல என்னென்ன பொருட்கள் சேர்த்திருக்கோம், இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்துடலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி நல்லா முளை விட்ட சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. முளை விட்ட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் 1, முளைவிட்ட வெங்காயம் 1, கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். அடுத்து வந்து நம்ம சேர்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தாழை வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், முடியை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுருக்குங்க. இப்போ இதையும் நம்ம வந்து நான் காய்ச்ச போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவு தான் நான் காய்ச்ச போகிறேன். அதனால் நான் இந்த அளவுக்கு பொருட்கள் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த 3யுமே வெங்காயம் கத்தாழை கருஞ்சீரகம் 3த்தையும் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம 50 ml அளவுக்கு உண்டான பொருட்களை எடுத்திருக்கோம். நீங்க அதிகமா காய்ச்சணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அளவுகளை வந்து நீங்க அப்படியே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில சேர்த்தலாம். இந்த ஹேர் டை ஆயில கண்டிப்பா நீங்க இரும்பு கடாயில செய்யுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ இதுல நான் 50 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்க்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். கரெக்டான பதத்தில் காய்ச்சி எடுக்கணும். நான் கரெக்டாக உங்களுக்கு எப்படி காய்ச்சுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இதில் வந்து நிறைய நுரை வரும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே ஈரத்தன்மை உள்ள பொருட்கள் சேர்த்துருக்கோம் இல்லையா. கருஞ்சீரகம் மட்டும்தான் ஈரம் இல்லாமல் இருக்கும். மற்றதெல்லாம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து ஆகும். இந்த நுரையெல்லாம் அடங்கணும், சொடப்பு எல்லாமே அடங்கணும். அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாசனை செம்மையா இருக்குங்க. அந்த வெங்காய வாசனை, கத்தாழை வாசனை எல்லாமே வந்து செம்மையா இருக்கு. இது வந்து ரெகுலராகவே நீங்க தலையில அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மெல் எல்லாம் வராது. இது கெட்டும் போகாதுங்க. இது நம்ம இந்த காய்ச்சி நல்லா எடுத்து வச்சிருக்கிறதுனால கெட்டு போகாது. அப்பப்ப நீங்க நிறைய காய்ச்சி வச்சுக்கிறதா இருந்தா நீங்க அப்பப்ப வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வெயில்ல எடுத்து வச்சிருங்க. லம்பா செஞ்சு வச்சிருக்கிறத அப்படியே பாட்டிலோட வெளியில வச்சிருங்க, வெயில்ல வச்சிருங்க. தேவையான அளவு மட்டும் சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால நம்மளுடைய மயிர்கால்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. அதே மாதிரி நரைமுடிகள் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே வந்து அசுர வேகத்தில் அப்படியே செம்மையாக க்யூர் ஆயிடும், கருமையாக மாறிடும். அதே மாதிரி முடி வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்குங்க. முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும், ஷைனிங்கா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஹேர் டை ஆயில்ல இருக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை தடவுறதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வராது. தைரியமா நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு 6-7 வயசுல இருந்து கூட நீங்க தேங்காய் எண்ணெய் வைக்கலாங்க. அவங்களுக்கு முடி வந்து நல்லா சூப்பரா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்க
யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ஆயிலை ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் டை ஆயிலை. பாருங்க நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கிட்டு வருது. நுரெல்லாம் அடங்கணுங்க. அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நுரை அடங்கிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை அப்படியே இரும்பு கடாயில அப்படியே 2 மணி நேரம் வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வடிகட்டிட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க ஹேர் டை ஆயில் பாருங்க நல்லா வந்து ஆறிடுச்சு. நல்லா கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம வந்து வடிகட்டி ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு நம்மளுக்கு ஹேருக்கு உண்டானது. அதே மாதிரி கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். நம்ம சேர்க்கிற கத்தால வந்து முடியை வந்து நல்லா வளர்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடியை வந்து நல்லா பளபளப்பா வச்சிருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க நம்ம சேர்த்த அந்த 3 பொருட்களுமே. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ஒரு 6 மாசத்துக்கு பயன்படுத்துனீங்கன்னா போதுங்க. அசுர வேகத்துல உங்களுடைய முடியும் வளரும், நிறைய முடிகளும் காணாம போகுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செய்து காமிச்சிட்டு இருக்கோம். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்களும் வந்து செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஹேர் க்ரோத் இருக்குங்க. அதே மாதிரி நரைமுடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க அந்த அளவுக்கு. அதே மாதிரி நரைமுடிகளும் பார்த்தீங்கன்னா அசுர வேகத்துல அப்படி கருகருன்னு மாற ஆரம்பிச்சுங்க. ரொம்ப நாளா வெள்ளை முடியல கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த ஹேர் டை ஆயில் ஒரு சூப்பரான சொல்யூஷனா இருக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 50 கிராம் ஒரு 50 ml அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெகுலராக வந்து எண்ணெய் வச்சுக்கிறவங்க ரெகுலராக நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. இல்லை நான் வந்து குளிக்கும் போது மட்டும்தான் ஆயில் வைக்கிற பழக்கம் அப்படின்றவங்க இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்போ இல்லை சிகக்காயோ போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 6 மாசம் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். செய்து பாருங்க. இந்த ஹேர் டை ஆயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.